வாங்க போய் வேலையை பார்ப்போம். போலாம் பாஸ். வாவ், புது எம்டி ஸ்மார்ட்டா அழகா இருக்காரே. வயசானவரா இருப்பாருன்னு பார்த்தா எங்க இருக்காரே. என்னடி புதிய எம்டி அப்படி பாக்குற? அவரு ரொம்ப மாடர்னா ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல. என்னடி அவரை பார்த்து ஜொல்லி விடுற மாதிரி தெரியுது? ஜொல்லு விட்டாலும் தப்பு இல்லைல்ல. இவ்வளவு நாள் கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன். இப்ப அவரை பார்த்ததும் இவரையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஏய், அவருக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு தெரியாம நீ எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? இல்ல, அவருக்கு எப்படியும் கல்யாணம் ஆயிருக்காது. என் உள் மனசு அப்படிதான் சொல்லுது. நான் டிசைட் பண்ணிட்டேன், இவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும். மாப்பிள்ள, இப்பதான் உன பழைய மாதிரி பாக்குற மாதிரியே இருக்கு. என்ன ரேவதிக்காக தான்டா. எனக்கு அவ கூடவே இருக்கணும், அவளை பார்த்துட்டே இருக்கணும். அதுக்காக தானடா இந்த கம்பெனியை வாங்கியிருக்கேன். மாப்பிள்ள, ஒய்ஃபுக்காக ஒரு கம்பெனியே விலைக்கு வாங்கின ஆளு நீயே தான் மாப்பிள்ள இருப்ப. நீயும் ரேவதி சிஸ்டரும் சீக்கிரமே ஒண்ணு சேரணும். அதான் மாப்பிள்ள என்னோட ஆசை. கண்டிப்பா நடக்கும்டா. ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்ல கிராண்டா இருக்கணும். கல்யாணத்துக்கு நிறைய விஐபிஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க பாராட்டுற மாதிரி உங்க ஏற்பாடெல்லாமே இருக்கணும். கண்டிப்பா இருக்கும் மேடம். வரவங்க யாருக்கும் எந்த குறையும் இருக்காது மேடம். எல்லாத்தையும் ரொம்ப கவனமா செஞ்சு தரோம் மேடம். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நீங்களே கூப்பிட்டு சூப்பரா இருந்ததுன்னு பாராட்டுவீங்க பாருங்களேன். அப்புறம் ஒரு விஷயம். சொல்லுங்க மேடம். கல்யாணம் இங்க நடக்க போறதில்ல. கல்யாணம் இங்க இல்லையா? அப்ப எங்க மேடம் வைக்க போறீங்க? மதுரையில கல்யாணத்தை நடத்தலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அதனால நீங்க மண்டபத்தை அங்கேயே பார்த்து எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுங்க. மேடம், நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க. மேடம், இதானே உங்க சொந்த ஊரு. இங்க கல்யாணத்தை நடத்தினா தானே சிறப்பா இருக்கும். ஊர் தலைவரா இருக்கிற உங்களுக்கு அதான கௌரவமா இருக்கும். அதை விட்டுட்டு மதுரையில ஏற்பாடு பண்ண சொல்றீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. அனாவசியமா கேள்வி கேட்க வேண்டாம். மேடம், சாரி மேடம். நான் கேட்டது உங்களை கோவப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க மேடம். இட்ஸ் ஓகே. கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் நீங்க அப்பப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணா மட்டும் போதும். கண்டிப்பா செய்றேன் மேடம். கொஞ்சம் இருங்க, வந்துடுங்க. என்ன குத்தம் சொல்ற அளவுக்கு யாருக்கும் இங்க அருகதை இல்ல. என் பொண்ணுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாரும் இதுல குறுக்க வர வேண்டாம். இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? ஆண்டி சொல்றத கேட்டு நடக்க வேண்டியதானே அங்கிள்? அங்கிள் கிங்கிள் சொன்னா அடிச்சு மூஞ்சி எல்லாம் உடைச்சிருவேன். யாருக்கு யாரா அங்கிள்? சகல, நீங்களாச்சும் சொல்றத கேளுங்க. இந்த வீட்டுக்கு மருமக நீங்க தான் எங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். ஏய், சகலகள் என்ன சங்கர்த்துறோம் பாத்துக்க. ஏண்டா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? என் அத்தை தான் புத்தி கட்டு போய் ரேவதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? ஏண்டா, ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவன் புருஷன் உயிரோட இருக்கான். அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? டேய், உனக்கு சூடு சொரணை ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் தயவு செய்து சொல்லாம ஓடி போயிரு சொல்லிட்டேன். அதான் உனக்கு நல்லது. இதெல்லாம் போய் உங்க அத்தை கிட்ட சொல்லுங்க. நானா ஒன்னும் இங்க வரல, அவங்க சொல்லிதான் நான் இங்க வந்தேன். என் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட போய் கேளுங்க. ஆமா, எம்டி ரேவதிக்கு லுக்கு விடுற மாதிரி தெரியுது. அவ இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு வந்திருக்கா. வந்ததுமே அவகிட்ட விழுந்துட்டாரா? ஏய், உனக்கு போட்டி வந்துருச்சு.
எம்டியை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு நினைச்ச உன் கனவு கனவாவே போயிடும் போல. இல்ல, நான் நினைச்சது நடந்தே ஆகணும். எனக்கு போட்டியா எவ வந்தாலும் விட மாட்டேன். என்னாச்சு? கை காட்டுங்க. இருங்க. இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏங்க, ரத்தம் வருது, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், நீ இவ்வளோ பேசுறல்ல, நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீ ரேவதி கிட்ட போய் உன் உண்மையான பேரை சொல்லி அவ மனசை ஜெயிச்சு காட்டுறா பாப்போம். அதை விட்டுட்டு கார்த்தின்னு மத்தவங்க பேரை ஏன்டா யூஸ் பண்ற? அந்த கார்த்தியை விட நான் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டேன்? என்கிட்ட அழகு இல்லையா? திறமை இல்லையா? பர்சனாலிட்டி இல்லையா? என்னடா இல்ல? ஹேய், என் சகல மாதிரி உங்ககிட்ட நல்ல குணம் இல்லடா. இல்ல, அந்த கார்த்தியை விட எல்லா வகையிலும் நான் பெஸ்ட் தான். இந்த மருதுக்கு முன்னாடி அவ ஒண்ணுமே இல்ல, நத்திங். அவனை போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. ஏப்பா, நீ அந்த கார்த்தியோட எல்லா விதத்திலும் பெஸ்ட்னா நீ ரேவதிட்ட போய் நான் கார்த்தியில மருதுன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, என்னால முடியாது. அப்படிலாம் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஏன் முடியாது? ஏன் முடியாது? அப்ப நீ ஒரு திட்டத்தோட தானே இங்க வந்திருக்க? ஆமா, திட்டத்தோட தான் வந்திருக்கேன். அதையெல்லாம் எனக்கு வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாரு, ரேவதி இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது உன்னை புடிச்சு போய் இல்ல, கார்த்திங்கிற அந்த பேரும் அவருடைய நல்ல குணத்தையும் மனசுல வச்சுதான் இந்த கல்யாணத்துக்கு ரேவதி ஒத்துக்கிட்டா. அப்ப அவ விரும்புறது கார்த்தியை தானே? இதெல்லாம் தெரிஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறன்னா உன்னை விட கீழ்த்தனமானவன் வேற எவனும் இருக்க முடியாதுடா. ஹலோ, இப்படி எல்லாம் பேசி என்ன அசிங்கப்படுத்தினா நான் மனசு மாறி இந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லுவேன்னு பாக்குறீங்களா? நெவர். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கார்த்தியை விட இந்த மருது பெஸ்ட்னு ரேவதிக்கு புரிய வைப்பேன். அப்புறம் அவ என் கூட தான் வாழ விரும்புவா. அந்த கார்த்தியை பத்தி நினைச்சே பார்க்க மாட்டா. ஏய், சி, ஃப்ராட். இது இந்த ஜென்மத்தில் நடக்காதடா.